அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு தமிழ்நாடு ரிலேட்டடா ஒரு செய்தி வந்து குடுத்திருந்தாங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். என்னன்னா, ஸ்டடி ஃபைண்ட்ஸ் ஸ்டேட் ஹேஸ் த லோவஸ்ட் டென்சிட்டி ஆஃப் ரோஸ்வுட் ட்ரீ பாப்புலேஷன் இன் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ரோஸ்வுட் ட்ரீஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நேட்டிவ் டு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, நீலகிரி, ஆனைமலை, பரம்பிக்குளம் இந்த ஏரியாஸ்ல காணப்படக்கூடிய ஒரு மர வகை தான் என்னது? இந்த ரோஸ்வுட் அப்படிங்கிறது. ஸோ இந்த ரோஸ்வுட்டோட பாப்புலேஷன் வந்து தமிழ்நாட்டுல கம்மியா இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தமிழ்நாட்டுல தான் சதர்ன் ஸ்டேட்ஸ்ல தமிழ்நாட்டுல தான் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரோஸ்வுட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய அதோட சிக்னிஃபிகன்ஸ் முக்கியமான அம்சங்கள் என்ன? அத புரொடெக்ட் பண்றதுக்காக நம்ம ஏதாவது சட்டங்கள் இருக்கா? அப்படிங்கிறத தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? ஏன்னா அந்த சட்டத்த பத்தி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு. ஸோ நீலகிரி, ஆனைமலை, பரம்பிக்குளம் இந்த பகுதிகள்ல தான் இந்த ரோஸ்வுட் அப்படிங்கிற ட்ரீ காணப்படுது. சரியா? ஸோ இந்த ரோஸ்வுட்ட வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா, ஐவரி ஆஃப் த ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஐவரி ஆஃப் த ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நமக்கு இட் இஸ் அ பிரீமியம் டிம்பர் ரிசோர்ஸ் ஃபார் த ஃபர்னிச்சர் அண்ட் ஹேண்டிகிராஃப்ட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து இந்த ஃபர்னிச்சர், டிம்பர் இதெல்லாம் செய்யறதுக்காக பயன்படுத்தக்கூடிய மரங்கள்ல முக்கியமான ஒரு மரமா இருக்கிறது தான் இந்த ரோஸ்வுட் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாம இதோட என்விரான்மென்டல் ஆக்டிவிட்டீஸ்ல பார்த்தோம்னா, சாயில் ஃபெர்டிலிட்டிய வந்து அதிகப்படுத்துது. எதன் மூலியமானா நைட்ரஜன சாயில்ல ஃபிக்ஸ் பண்ற மூலியமா. அதுதான் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ சாயில் ஃபெர்டிலிட்டிய அதிகப்படுத்துது. பேர்ட் அண்ட் இன்செக்ட் டைவர்சிட்டிய வந்து ப்ரமோட் பண்ணுது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, கார்பன் சிங்க்கா ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. கார்பன் சிங்க் இன் த சென்ஸ் நமக்கு அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைட அட்மாஸ்பியர்ல இருந்து ரிமூவ் பண்றதுக்கும் இந்த ரோஸ்வுட் ட்ரீஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. சரிங்களா? ஸோ இவ்வளவு நாள் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல ஒரு ரெகுலேஷன் இருந்துச்சு. ஆ அரசாங்கத்தோட பெர்மிஷன் இல்லாம நம்ம இந்த மரங்கள வந்து வெட்ட முடியாது. சரிங்களா? கவர்ன்மென்ட்டோட பெர்மிஷன் இல்லாம மரங்கள வெட்ட முடியாது. ப்ராப்பர் கிளியரன்ஸ் இருந்தா தான் அந்த மரத்த வெட்டி நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். சரியா? ஸோ அத எத பேஸ் பண்ணி ரெகுலேட் பண்ணியிருப்பாங்கன்னா, தமிழ்நாடு ரோஸ்வுட் ட்ரீஸ் ஆக்ட் 1995 அப்படிங்கிற இந்த சட்டத்த பேஸ் பண்ணி தான் ரெகுலேட் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ இந்த சட்டம் 2025ஓட எக்ஸ்பயர் ஆகுது. ஓகேவா? 2025 பிப்ரவரி மாசத்தோட நமக்கு இந்த சட்டம் காலாவதியாக இருக்கு. அதோட டைம் பீரியட் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? கவர்ன்மென்ட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த சட்டத்த இதுக்கு மேல எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவ எடுத்திருக்காங்க. ஸோ அது இன்னும் தமிழ்நாட்டுல இந்த ட்ரீஸோட டென்சிட்டி கம்மியாகுறதுக்கான சாத்தியக்கூறுகள அதிகப்படுத்துது அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கிள்ல நமக்கு குடுத்திருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு சைட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு பிளான்ட் ஸ்பீசிஸோ இல்ல அனிமல் ஸ்பீசிஸ் பத்தியோ பார்க்கறப்ப, ஆ நமக்கு வந்து இந்த சைட்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். சைட்ஸ் அப்பெண்டிக்ஸ் 2ல வந்து இருக்கு. ஓகேவா? கன்வென்ஷன் ஆன் இன்டர்நேஷனல் ட்ரேட் இன் என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் ஆஃப் வைல்ட் ஃபானா அண்ட் ஃப்ளோரா. ஓகே. இதெல்லாம் நம்ம என்விரான்மென்ட் அப்படிங்கிற டாபிக் கீழ வரும். ஓகேங்களா? ஸோ அந்த சைட்ஸோட அப்பெண்டிக்ஸ் படி பார்க்கறப்ப அப்பெண்டிக்ஸ் 2ல இருக்கு. அதே மாரி ஐயுசிஎன்னோட கிளாசிஃபிகேஷன் படி வல்னரபிள் அப்படிங்கிற கேட்டகரியில இருக்கு. எதுனா இந்த ரோஸ்வுட் அப்படிங்கிற ட்ரீ. சரிங்களா? ஸோ இது எல்லாமே நமக்கு பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல தேவைப்படக்கூடிய கன்டென்ட்ஸ் தான் இங்க நம்ம பார்த்திருக்கோம். சரியா? ஸோ முதல் செய்தியில இதுதான் நம்ம பார்க்குறோம். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ராமன் மேக்ஸெஸே அவார்ட் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகே. ஸோ இந்த ராமன் மேக்ஸெஸே அவார்ட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அவார்ட். ஓகேங்களா? 1958ல இருந்து குடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அ ஏசியால இருக்கக்கூடிய முக்கியமான அமைப்புகளுக்கு, முக்கியமான தலைவர்களுக்கு அ ஒரு கிரேட்னஸ் ஆஃப் ஸ்பிரிட் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் லீடர்ஷிப் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க இல்லையா? ஸோ ஏசியால இருக்கக்கூடிய முக்கியமான அமைப்புகள், பீஸ்க்கு ஒர்க் பண்ணக்கூடிய அமைப்புகள், இந்த மாதிரியா இருக்கக்கூடிய ஒரு லீடர்ஸ்க்கு அவங்களுக்கெல்லாம் குடுக்கக்கூடிய ஒரு விருது தான் இந்த ராமன் மேக்ஸெஸே அவார்ட் அப்படிங்கிறது. 1958ல இருந்து இந்த அவார்ட வந்து குடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, 3 பேருக்கு வந்து இந்த அவார்ட குடுத்திருக்காங்க. அதுல ஒரு என்ஜிஓ, 2 லீடர்ஸ்க்கு வந்து இந்த அவார்ட வந்து குடுத்திருக்காங்க. சரியா? இதுல இந்தியாவ சேர்ந்த எஜுகேட் கேர்ள்ஸ் அப்படிங்கிற இந்த என்ஜிஓக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ராமன் மேக்ஸெஸே அவார்ட் வந்து குடுத்திருக்காங்க. கண்டிப்பா இத கேட்பாங்க. சரியா? எந்த என்ஜிஓக்கு ராமன் மேக்ஸெஸே அவார்ட் வந்து குடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ எந்த என்ஜிஓ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எஜுகேட் கேர்ள்ஸ் அப்படிங்கிற இந்த என்ஜிஓக்கு தான் வந்து குடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ எஜுகேட் கேர்ள்ஸ் இனிஷியலா ராஜஸ்தான்ல அவங்களோட பணிகள ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படியே அ இந்தியா ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிருப்பாங்க. கேர்ள்ஸோட எஜுகேஷன ஃபோக்கஸ் பண்றது தான் இந்த என்ஜிஓட முக்கியமான ஒரு ரோல். சரிங்களா?
ஸோ அவங்களுக்கு இந்த அவார்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, நமக்கு சஹீனா அலி அப்படிங்கிற மாலத்தீவ்ஸை சேர்ந்த என்விரான்மெண்டல் ஆக்டிவிஸ்ட் அவங்களுக்கும், அடுத்தது ஃப்ளவியானோ அன்டோனியோ அப்படிங்கிற பிலிப்பைன்ஸை சேர்ந்த ஒரு லீடருக்கும் வந்து இந்த அவார்டை வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஓகேவா? லாஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா, மினி கிளவுட் பர்ஸ்ட் ஆர் ஆன் த ரைஸ் அப்படின்னு சொல்லி ஐஎம்டி இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. நமக்கு கிளவுட் பர்ஸ்ட்னா என்னன்னு தெரியும். ஓகேங்களா? என்னன்னா 1 மணி நேரத்துல 10ல இருந்து 20 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்குள்ள ஸ்கொயர் கிலோமீட்டருக்குள்ள 10 சென்டிமீட்டர் மழை பெய்யுது அப்படின்னா அதை நம்ம கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதை கிளவுட் பர்ஸ்ட்கான அபிஷியல் டெஃபினேஷன். 1 மணி நேரத்துல 10ல இருந்து 20 ஸ்கொயர் கிலோமீட்டருக்குள்ள 10 சென்டிமீட்டருக்கு மழை பெஞ்சுது அப்படின்னா அதை நம்ம கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப மினி கிளவுட் பர்ஸ்ட்னா என்னன்னா அதே டைம் பீரியட் தான். ஆனா மழையோட அளவு வந்து 5 சென்டிமீட்டர் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம மினி கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? இந்தியாவுல இந்த மினி கிளவுட் பர்ஸ்ட் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே வருது அப்படிங்கிறது தான் ஐஎம்டி இந்த ஆர்டிகல்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல நம்ம கிளவுட் பர்ஸ்ட்னா டெஃபினேஷன் தெரியும். கிளவுட் பர்ஸ்ட்கான டெஃபினேஷன் ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க. அடுத்தது மேபி கேட்டா மினி கிளவுட் பர்ஸ்ட்னா என்ன, அதோட டெஃபினேஷனை வந்து எவ்வளவு சென்டிமீட்டர் மழை பெஞ்சா நமக்கு மினி கிளவுட் பர்ஸ்ட் அப்படிங்கிறத கேட்கலாம். சரியா? அதுக்காக தான் இதை நம்ம பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்து முக்கியமான விஷயங்களை பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.